என் அன்பு தோழமை உறவுகளே, இன்று நாம் திருவருகை காலம் என்ற திருவழிபாட்டினுடைய ஒரு புதிய ஆண்டிலேயே அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். நம்முடைய தாய் திரு அவையானது கிறிஸ்து பிறப்பு விழாவிற்கு முன்பதாக தயாரிப்பின் காலமாக 4 வாரங்களை நமக்கு தந்திருக்கின்றது. இந்த 4 வாரங்களும் 4 முக்கியமான மைய சிந்தனைகளை மனதிலே வைத்து நாமே தயாரித்து கொள்வோம். இன்று நாம் திருவருகைக்கானுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமையிலேயே எதிர்நோக்கு என்ற அந்த மெழுகு திரியை அந்த தளிர் வளையத்திலே ஏற்றி அதை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலேயே எதிர்பாராத விஷயங்கள் செயல்கள் நடைபெறுவது வழக்கம். இந்த எதிர்பாராத செயல்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வருகின்ற பொழுது அது என்னுடைய வாழ்க்கைக்கு வேண்டாம் என்று நம்மால் தவிர்த்து விட முடியாது. அது எனக்கு வேண்டவே வேண்டாம் என்று சொல்லவும் முடியாது. ஆனால் அந்த எதிர்பாராத நடக்கிறவற்றை நம்மால் எதிர்கொள்ள முடியும். எவ்வாறு என்றால், விழிப்பாயிருந்து தயார் நிலையில் எதிர்நோக்குடன் திட்டமிட்டு செயல்படுவதன் மூலமாக நாம் அவற்றை எதிர்கொள்ள முடியும். விழிப்பாயிருத்தல், நிறைய பேர் நினைக்கிறது என்னென்றால், விழிப்பாய் இருக்குதல் என்பது தூங்காமல் இருப்பது என்று. தூங்காமல் இருப்பது விழிப்பாய் இருப்பது கிடையாது. மாறாக நேரத்தை நிர்வகிப்பது தான் விழிப்பாய் இருப்பதற்கான முக்கியமான பொருள். இன்றைய சமுதாயத்தை எடுத்து பார்த்தோம் என்றால், நிறைய இளைஞர்கள், இளம் பெண்கள், மனிதர்கள் கூறுவது என்னவென்றால், எங்களுக்கு நேரமே கிடைக்கிறதில்லை, எங்களுக்கு நேரமே இல்லை. ஏதாவது செயல்களை கொடுத்தால் இல்லது ஆன்மீக காரியங்கள் ஈடுபாட சொன்னால் அவர்கள் கூறுவது, எங்களுடைய வேலையை பார்க்கிறதற்கே எங்களுக்கு நேரம் கிடைக்கிறதில்லை, இதையெல்லாம் செய்ய வேண்டுமா என்று பல்வேறு காரணங்களை கூறுவார்கள். இவ்வாறு கூறுகிறவர்களை சோம்பேறிகள் தான் என்று அழைக்க வேண்டும். ஏனென்றால் அவர்களுக்கு நேரம் அதிகமாக இருக்கின்றது. சாப்பிடுவதற்கு நேரம் இருக்கிறது, மொபைல் நோண்டுவதற்கு நேரம் இருக்கிறது, அரட்டை அடிப்பதற்கு நேரம் இருக்கிறது, டிவி பார்ப்பதற்கு நேரம் இருக்கிறது, விளையாட செல்வதற்கு நேரம் இருக்கிறது. இவை அனைத்தையும் செய்வதற்கு நேரம் இருக்கின்ற பொழுது ஒரு நல்ல செயல்களை ஈடுபடுவதற்கோ அல்லது ஆன்மீக காரியங்களை ஈடுபடுவதற்கோ நேரம் கிடைப்பதில்லை. இவர்களை பார்த்து தான் நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கூறுகின்றார், எதிர்பாராத நிலையில் மானிட மகன் வருவார், எனவே நீங்கள் விழிப்பாயிருங்கள் என்று அழைப்பு விடுக்கின்றார். நாம் எவ்வாறு விழிப்பாக இருக்க வேண்டும் என்றால், நேரத்தை திட்டமிட்டு செயல்படுத்துவதன் மூலமாக விழிப்பாக இருக்க வேண்டும். இவற்றை நாம் எவ்வாறு செயல்படுத்தலாம் என்றால், நம்முடைய வாழ்க்கையிலேயே 2 முக்கியமான செயல்கள் நடைபெறுவது உண்டு. ஒன்று முக்கியமான செயல்கள், இன்னொன்று அவசரமான செயல்கள். முக்கியமான செயல்கள் என்றால் அது முக்கியமானது தான், ஆனால் அவசரமில்லை. சிறந்த எடுத்துக்காட்டாக பார்க்க வேண்டும் என்றால், ஒரு மாணவனுக்கு தேர்வு இன்னும் 5 மாதங்களிலே நடக்க இருக்கிறது. ஆனால் அது முக்கியமானது தான், ஆனால் அது அவசரமில்லை. அதற்காக அவன் படிக்காமல் இருந்து விடக்கூடாது. மாறாக தினமும் அட்லீஸ்ட் 1 மணி நேரமாவது அந்த குறிப்பிட்ட பாடத்திற்கு நேரத்தை செலவிட்டு படித்தால் மட்டும்தான் அந்த தேர்வு நாள் வருகின்ற பொழுது கவலை இல்லாமல் எழுத முடியும். அதுதான் முக்கியமான செயல்கள். இரண்டாவதாக அவசரமான செயல்கள். அவசரமான செயல்கள் என்பது உடனுக்குடன் செய்து முடிக்க வேண்டிய செயல்கள். சிறந்த எடுத்துக்காட்டாக பார்த்தோம் என்றால், நாளைக்கு காலேஜ் ஃபீஸ் கட்ட வேண்டிய கடைசி நாள், நாளைக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டியே ஆக வேண்டும், இல்லை என்றால் மிக பிரச்சனையாகிவிடும். எனவே அந்த அவசரமாக முடிக்க வேண்டிய செயல்களை அந்த உடனுக்குடன் செய்து முடிக்க வேண்டும். இதனை செய்வதற்கும் நாம் திட்டமிடுதல் தேவை. இவ்வாறு திட்டமிட்டு செயல்படுகின்ற பொழுது நாம் எந்த ஒரு கவலை இல்லாமல் செய்து முடிக்க முடியும். அதைத்தான் நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து குறிப்பிடுகின்றார், நீங்கள் விழிப்பாயிருங்கள். எதிர்பாராத நிலையில் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன வேண்டுமானால் நடக்கலாம். எனவே நேரத்தை திட்டமிட்டு நிர்வகித்து நீங்கள் தயார் நிலையில் இருக்க அழைப்பு விடுக்கின்றார். இன்று எத்தனை பேர் தயார் நிலையில் இருக்கிறார் என்று கேட்டு பார்த்தால் அது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கும். எங்கு தவறு நடக்கிறது என்றால், திட்டமிடுதல் தான் தவறு நடக்கிறது. இதைத்தான் இன்றைய முதல் வாசகத்திலேயே எசாயா இறைவாக்கினர் அழகாக கூறுகின்றார், ஆண்டவரின் கோவில் அமைந்துள்ள மலையை நோக்கி நிறைய மக்கள் வருவார்கள் என்று. ஆண்டவருடைய அந்த மலையை ஏறுவதற்கும் நாம் திட்டமிட்டு தயார் நிலையில் ஏற வேண்டும். சிறந்த எடுத்துக்காட்டாக பார்த்தோம் என்றால், யாரெல்லாம் மலை ஏற இருக்கின்றார்களோ அவர்கள் உடனே மலையை ஏறுவதில்லை. மாறாக அவர்கள் தங்களைத்தானே தயார்படுத்திக் கொள்வார்கள், திட்டமிட்டு தயார்படுத்திக் கொள்வார்கள். எவ்வாறு என்றால், மனதளவிலும் உடலளவிலும் அவர்கள் தயார்படுத்திக் கொள்வார்கள். என்ன தேவை, என்ன தேவையில்லை, எப்படி ஏற வேண்டும் என்று அவர்கள் பல்வேறு திட்டமிட்டு தான் மலையை ஏறுவார்கள். அப்போது ஏறுகின்ற பொழுதுதான் அவர்கள் அந்த மலையை அடைய முடியும். இல்லை என்றால் பாதி வழியிலே ஏறிவிட்டு அவர்கள் கீழே இறங்கி விடுவார்கள். அதே போலத்தான் நம் ஆண்டவராகிய கடவுளுடைய அந்த ஆலயத்திற்கு செல்கின்ற பொழுது, ஆண்டவர் வாழுகின்ற அந்த உறைவிடத்திற்கு செல்கின்ற பொழுது நாம் திட்டமிட்டு நம்மை
தயார் நிலையில் நாம் செல்ல வேண்டும். அப்போதுதான் அவர் வாழுகின்ற அந்த இடத்திலேயே நாம் சென்றடைய முடியும். இதை நாம் எவ்வாறு அடைந்து கொள்ளலாம் என்பதை பவுலடிகளார் இன்றைய 2ஆம் வாசகத்திலேயே அழகாக கூறுகின்றார். நீங்கள் கிறிஸ்துவை அணிந்து கொள்ளுங்கள் என்று குறிப்பிடுகின்றார். அதாவது நாம் கிறிஸ்துவை ஆடையாக அணிந்து கொள்ள வேண்டும். எவ்வாறு என்றால், அவர் கற்பித்த அந்த போதனைகள், அவர் கற்பித்த அந்த வாழ்க்கை முறை, அவற்றை நம்முடைய வாழ்க்கையிலே வாழ்ந்து காட்டுகின்ற பொழுது நாம் கிறிஸ்துவை ஆடையாக அணிந்து கொண்டு ஆண்டவருடைய இல்லத்திற்கே நுழைய முடியும். ஆனால் இன்று நிறைய பேர் கிறிஸ்துவை அணிந்து கொள்ளாமல் பல்வேறு விதமான செயல்களில் ஈடுபட்டு அடிமைகளாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எவையெல்லாம் நம்மை அடிமைப்படுத்துகின்றன, எவையற்றுக்கெல்லாம் நாம் அடிமையாகி இருக்கின்றோம் என்பதையும் பவுலடிகளார் என்று குறிப்பிடுகின்றார். அதாவது குடிவெறி, காமவெறி, கூடா ஒழுக்கம், சண்டை சச்சரவு, களியாட்டம், இவற்றிற்கெல்லாம் நம்மை நாமே செயல்படுத்துகின்ற பொழுது நாம் விழிப்பாக இல்லாமல், தயார் நிலை இல்லாமல் அவற்றிற்கு அடிமைகளாக மாறிக்கொண்டிருக்கின்றோம். எனவே பிரியமானவர்களே, ஆண்டவராய கடவுள் மானிட மகன் எதிர்பாராத நிலையில் நம்முடைய வாழ்க்கையில் வர நேரிடலாம். எனவே நம்மை நாமே விழிப்பாயிருந்து திட்டமிட்டு எதிர்நோக்குடன் அவரை வரவேற்பதற்காக காத்திருப்போம். எனவே கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை கொண்டாடுவதற்கு முன்பதாக கிறிஸ்து நம்முடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் பிறக்க இருக்கின்றார். நம்முடைய உள்ளங்களையும் இல்லங்களையும் நம்மை நாமே தயார்படுத்திக் கொள்வோம், விழிப்பாயிருப்போம். கடவுள் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமீன்.